அனைவருக்கும் வணக்கம். வெற்றியை தேடி பயிற்சி மையம் கடையநல்லூர். இப்போ அக்னிபாத் பிசிக்கல் முடிஞ்சு ரிசல்ட் வந்திருக்கு. பிசிக்கல் முடிஞ்சிருக்கு. அது பசங்க நெறைய பேர் அட்டெண்ட் பண்ணியிருந்தாங்க. நம்ம சொல்லிக் குடுத்த 2 பசங்க பாஸ் பண்ணியிருக்காங்க. அதுபோக போலீஸ் நெறைய கால்ஃபர் பண்ணியிருக்காங்க. எஸ்ஐக்கு எடிட்டிங் ஆப்ஷன் விட்டுருக்காங்க. ஒரே எக்ஸாம் டிபார்ட்மெண்ட் கோட்டா, ஓப்பன் கோட்டா ஒரே எக்ஸாம் ஆயிருக்கு. நம்ம அகாடமியோட சேனல லைக் பண்ணி ஷேர் பண்ணி வச்சுக்கோங்க. அதுல அப்பப்போ நம்ம எப்படி ஒரு அதிர்ஷ்டம்னு ஒரு சீரியஸ் ஓடிட்டு இருக்கு. அதுல நிறைய வீடியோ போட்டுட்டு இருக்கோம். எப்படியெல்லாம் அடுத்த தடவை ஒரு இழந்த வாழ்க்கையில நம்ம இதுக்கு அடுத்து ஒரு காக்கி சட்டை அணிய முடியாது, ஒரு வேலைக்கு போக முடியாது அப்படின்னு நினைக்கக்கூடிய மாணவர்களுக்கு மறுபடியும் உங்களால முடியும், ஒரு வேலைக்கு செல்ல முடியும் அப்படின்னுக்காகவே அந்த அதிர்ஷ்டம்னு சொல்லி நம்ம வீடியோ போட்டுட்டு இருக்கோம். இப்போ இன்னைக்கு நம்ம பார்க்க போறது என்ன அப்படின்னா, எஸ்எஸ்சி ஜிடி 2025. ஆல்ரெடி எஸ்எஸ்சி ஜிடி நிறைய பேர் எழுதிருப்பீங்க. ஒவ்வொரு தடையும் படிச்சுட்டு இருப்பாங்க. ஆனா ஏதாவது ஒரு விஷயத்துல மிஸ் பண்ணிடுவாங்க. நெருங்கி நிறைய டைம் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணி பிசிக்கல் போயிருப்பாங்க. ஆனா வராது. ஏன் வரல அப்படின்னு பார்த்தா நம்ம நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்க மாட்டோம். நிறைய பேர் பண்ணது தப்பு எப்படின்னா, இப்போ வீட்டுல உட்காந்து படிக்கலாம் அப்படின்னு நினைச்சு ஆப் வச்சு படிச்சுட்டு இருக்காங்க நிறைய பேர். அதுல ஆனா டெஸ்ட் எழுதி பார்க்கறதுக்கு உங்களுக்கு சங்கடமா இருக்கும். ஆன்சர் டெஸ்ட் எழுதுனா அது திருத்தக்கு எப்படின்னு தெரியாது. இதுல மிகப்பெரிய பிரச்சனை எஸ்எஸ்சி ஜிடியை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா, அவங்க கொடுக்கக்கூடிய டைம் நமக்கு வெறும் 60 நிமிஷம். 60 மினிட்ஸ் அப்படிங்கிறது 80 கொஸ்டின் போடணும். இங்க என்ன நடக்கு அப்படின்னா, நம்ம ஆல்ரெடி பிராக்டிஸ் பண்ணியிருந்தா மட்டும்தான் அந்த கொஸ்டின் நம்மளால போட முடியும். அப்படி இல்லை அப்படின்னா போட முடியாது. எஸ்எஸ்சி ஜிடி என்ன அப்படின்னு நிறைய பேர் நம்ம வீடியோ முத பார்த்துருப்பாங்க. எஸ்எஸ்சி ஜிடினா என்ன சார்? எனக்கு தெரிஞ்சது குரூப் 4 தெரியும், போலீஸ் தெரியும். எஸ்எஸ்சி ஜிடினா என்ன, அது எப்படி போக அப்படிங்கிறவங்களுக்காக தான் இந்த வீடியோ. எஸ்எஸ்சி ஜிடி 2025ல எப்போ கால்ஃபர் வரப்போகுது அப்படின்னா, அக்டோபர்ல கால்ஃபர் பண்ண போறாங்க. அக்டோபர் 25 டு நவம்பர் 25க்குள்ள ஆனுவல் பிளான்ல கொடுத்துருப்பாங்க. இந்த வருஷம் ஆனுவல் பிளான்ல கொடுத்ததுதான். மினிமம் 50,000 வேகன்சி மொத்தம் 50,000 வேகன்சி வரப்போகுது. 50,000 வேகன்சி வரப்போகுது இடத்துல நம்ம ஆல்ரெடி போலீஸ் எக்ஸாமும் மிஸ் பண்ணியிருப்போம். அதாவது அப்ளை பண்ண மறந்துருப்போம். அக்னிபாத் அப்ளை பண்ணிக்க மாட்டோம். போன ஜிடியை விட்டுருப்போம். இந்த எஸ்ஐ அப்ளை பண்ண மறந்துருப்போம். இனி நான் போய் ஒரு யூனிஃபார்ம் சர்வீஸ் போகணும், ஒரு நாட்டுக்காக ஒரு சேவை பண்ணது மாதிரி ஒரு ஆர்மியோ, சிஎஸ்எஃப்ஓ, சிஆர்பிஎஃப்ஓ, இதுல ஜிடி எக்ஸாம்ல எடுக்கக்கூடியவங்க சிஎஸ்எஃப், பிஎஸ்எஃப், எஸ்எஸ்பி, ஐடிபிஎஸ், அசாம் ரைஃபிள், இந்த மாதிரி வேலைகளுக்கு நானும் போகணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க, மிஸ் பண்ணிட்டோம் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க இனி வரப்போகுது. இந்த இப்போ அக்டோபர் நம்ம இந்த வீடியோ எடுத்துட்டு இருக்கோம். அக்டோபர் 2ஆம் தேதி காந்தி ஜெயந்தி. இனி இந்த மந்துகளை இன்னும் ஒரு 15 நாளோ 25 நாளோ 25ஆம் தேதிக்கு மேல நமக்கு கால்ஃபர் வந்துடும். அதுக்கப்புறம் தீவிரமா உட்காந்து படிச்சு நீங்க டெய்லி டெஸ்ட் எழுதி பிராக்டிஸ் பண்ணா மட்டும்தான் உங்களால அந்த 60 நிமிஷத்துக்குள்ள இந்த எக்ஸாமை கிளியர் பண்ண முடியும். ஏன் அப்படின்னா, நமக்கு அக்டோபர்ல எக்ஸாம் வந்துச்சுன்னா ஜனவரி தான் இருக்கு. நவம்பர், டிசம்பர், ஜனவரி வெறும் 3 மாசம். நமக்கு அதிகபட்சம் கொடுக்கக்கூடிய நாட்களே ஒரு 95 நாட்கள், இல்ல ஒரு 110 நாட்களுக்குள்ளதான். இந்த 110 நாட்களுக்குள்ள எப்படி நம்மளால எக்ஸாம் கிளியர் பண்ண முடியும் அப்படின்னா, நீங்க டெய்லி பிராக்டிஸ் பண்ணணும், டெய்லி டெஸ்ட் எழுதணும், டெய்லி பிராக்டிஸ் பண்ணா மட்டும்தான் இது முடியும். சில பேருங்க நினைச்சிருப்பாங்க, நமக்கு பிசிக்கல் ஈவெண்ட் இருக்கும் சார், எப்படி சார் நான் ஈவெண்ட் அட்டன் பண்ணேன்? பிசிக்கல் ஈவெண்ட் இருக்குன்னா உங்களுக்கு 5 கிலோமீட்டர் 24 நிமிஷம் ஓடணும் மென்னா இருந்தா. உமனா இருந்தா 1:60, அதாவது 1:600 மீட்டர் 600 கிலோமீட்டர் அதாவது 1.5 கிலோமீட்டர் கொஞ்சம் 100 மீட்டர் கூட 8.5 நிமிஷத்துக்குள்ள ஓடணும் உமன்ஸ். சார் இதுக்கே நான் பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கேன் காலையிலையும் சாயந்தரம் அப்படின்னா, நீங்க எக்ஸாம் கிளியர் பண்ண முடியும்னா கொஞ்சம் கஷ்டம் தான். ஏன் அப்படின்னா, நமக்கு எக்ஸாம் மெயினா இருக்கு. ஜனவரி எக்ஸாம் இருக்கு. எக்ஸாம் என்ன சார் சிலபஸ்? எக்ஸாம் ஓகே சார், இது சிலபஸ் என்ன அப்படின்னா, முதல்ல இந்த வேலைக்கு எப்படி போகலாம், துணை ராணுவ படைக்கு நான் போகணும் அப்படின்னு நினைச்சிட்டா நமக்கு நோட்டிபிகேஷன் அக்டோபர் 25, நவம்பர் 25க்குள்ள வரும். எக்ஸாம் ஜனவரி 26 டு பிப்ரவரி 26க்குள்ள. மொத்தம் 3 ஸ்டேஜ் இருக்கு இந்த வேலைக்கு போகணும் அப்படின்னு நினைக்கிறீங்க. ஃபர்ஸ்ட் கம்ப்யூட்டர் பேஸ்ட் எக்ஸாம், ஒரு 80 மார்க் எக்ஸாம். மொத்தம் எக்ஸாம் மார்க் 80 மார்க், அதாவது 80 கொஸ்டின், 160 மார்க். சார் 160 மார்க் 80 கொஸ்டின். என்னென்ன கொஸ்டின்? ஜிகேல இருந்து ஒரு 20, ரீசனிங்ல ஒரு 20, மேக்ஸ்ல ஒரு 20, இங்கிலீஷ் ஒரு 20. சார் நான் மேக்ஸும் போட்டுருவேன், ரீசனிங் போட்டுருவேன், இங்கிலீஷ் எப்படி சார்? பேசிக்கா கிராமர் மட்டும்தான். ஈஸியா நம்ம பிராக்டிஸ் பண்ணா மட்டும்தான் நமக்கு முடியும். நம்ம அகாடமியில இங்கிலீஷுக்குன்னு
ப்ரொஃபசர் ராஜூஸ் காலேஜ், ராஜபாளைய காலேஜ்ல இருந்து நமக்கு ப்ரொஃபசர் வந்து தனியா வந்து நம்ம அகாடமி வந்து இங்கிலீஷ்க்கு மட்டும் கிளாஸ் எடுத்துட்டு இருக்காங்க. ஆல்ரெடி அவர் வந்து மினிமம் இது வரைக்கும் 2025 கணக்குப்படி அவர் 150 மாணவர்களுக்கு மேல அவர் இங்கிலீஷ் கிளாஸ் எடுத்து போனவர். இங்கிலீஷ் கிளாஸ் எடுத்து வெறும் ஜிடி, எஸ்எஸ்சி ஜிடி, எஸ்எஸ்சி ஜிடி, பிசி, எஸ்ஏ எக்ஸாமுக்கு 150 மாணவர்களுக்கு மேல அவர் பாஸ் பண்ண வச்சிருக்காரு. யாரு? நம்ம ப்ரொஃபசர், இங்கிலீஷ்க்கு எடுக்க வரக்கூடியவர் நம்ம அகாடமில. இங்கிலீஷ் வந்து நமக்கு ஈஸியா தான் இருக்கும், ஒரு பெரிய லெவல்ல கிளாமர் தான் இருக்கு. மேத்ஸ், ரீசனிங், ஜிகே இந்த 4 பார்ட்ல 80 கொஸ்டின்ல மினிமம் நீங்க ஒரு 50 தாண்டி 60 கொஸ்டின் போட்டாலே பாஸ் பண்ணிடலாம், எக்ஸாம் பாஸ் பண்ணிடலாம். 60 கொஸ்டினை தாண்டி போட்டாலே அதுவே ஈஸியா உள்ள போயிடலாம். சார் எக்ஸாம் எழுதுறோம் மைனஸ் மார்க் இருக்கா அப்படின்னா மைனஸ் மார்க் இருக்கு. 0.25, அதாவது 4 கொஸ்டின் தப்பு பண்ணா 1 மார்க் கம்மியாகும். நம்ம எடுக்கக்கூடிய மார்க்ல மார்க் கம்மியாகும். இந்த எக்ஸாம் மெயினா கிளியர் பண்ண முடியாததுக்கு காரணங்கள் அப்படின்னு பார்த்தா, ஃபர்ஸ்ட் ரீசன் நமக்கு டைம் கிடைக்காது. ஃபர்ஸ்ட் ரீசன் நமக்கு டைம் தான். செகண்ட் ரீசன் ப்ராக்டிஸ் பண்ணிக்க மாட்டோம். தேர்ட் ரீசன் நமக்கு எக்ஸாம் என்னன்னே தெரியாது, என்னன்னே தெரியாம இருந்திருக்கும். 4வது ரீசன் வெறும் பிசிக்கல் மட்டும் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருப்போம். இதுதான் நம்ம எக்ஸாம் போறதுக்கு டைம் கிடைக்காது. எக்ஸாம் எழுதிருப்போம், அந்த 60 நிமிஷத்துக்குள்ள நம்மளால கொஸ்டின் முடிக்க முடியாது. அந்த கொஸ்டின் ப்ராக்டிஸ் பண்ணிக்க மாட்டோம். நிறைய கொஸ்டின் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்துருக்க மாட்டோம். நமக்கு எக்ஸாம் பத்தி என்னென்ன கொஸ்டின் கேட்பான்னு தெரியாது. பிசிக்கல் மட்டும் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருப்போம். இந்த மாதிரி தவறுகளாலதான் இந்த எக்ஸாமை நம்மளால கிளியர் பண்ண முடியல. இப்ப என்னன்னா, இந்த எக்ஸாம் வந்து நமக்கு தமிழ்லே நீங்க இந்த எக்ஸாமை எழுதலாம். தமிழ்லே வந்துருச்சு. அப்படி இருக்கும்போது குரூப் 4 படிக்கவங்க இந்த எக்ஸாம் எழுத வேண்டாம். ஏன் அப்படின்னா கட் ஆஃப் கூடி போயிடும். உங்களுக்கு இந்த கொஸ்டின் ஈஸியா இருக்கும், கட் ஆஃப் கூடிடும். ஒருவேளை நான் குரூப் 4 படிக்க ஆரம்பிச்சிருக்கேன் சார், எனக்கு வந்து பிசிக்கல் ஃபிட்னஸ் இருக்கு, நான் இந்த மாதிரி ஒரு யூனிஃபார்ம் போட்ட சர்வீஸ் வேலை பார்க்க ஆசைப்படுவேன் அப்படின்னு நினைச்சா நீங்க அட்டன் பண்ணலாம். அட்டன் பண்ணி இந்த எக்ஸாம் எழுதலாம். வரப்போ இப்போ வந்து 7th பே கமிஷன் முடிஞ்சு 8th பே கமிஷன், 8th பே கமிஷனுக்கு நமக்கு அப்ரூவல் ஆயிடுச்சு. 8th பே கமிஷன் வந்துடும். 8th பே கமிஷன் வந்துச்சு அப்படின்னா எஸ்எஸ்சி ஜிடியில பாஸ் பண்றவங்க ஃபர்ஸ்ட் மாசம் சேலரியே வந்து மினிமம் 50,000 ரூபாய்க்கு மேல. அதாவது ஸ்டேட் கவர்மெண்ட்ல குரூப் 1 போஸ்டிங் ஈக்குவல் சேலரி நம்ம வெறும் 10th குவாலிஃபிகேஷன்ல 10th முடிச்சிருந்தாலே போதும் அப்படிங்கிறவங்க 50,000 ரூபாய்க்கு மேல தமிழ்நாடு அரசு டிஎன்பிசி எக்ஸாம் குரூப் 1 எக்ஸாம் எழுதி போனா 50,000 ரூபாய் சம்பளத்தை கொடுக்கக்கூடியதை நமக்கு 10th முடிச்ச எக்ஸாம்ல நீங்க எஸ்எஸ்சி ஜிடி எக்ஸாம் பாஸ் பண்ணா உங்களுக்கு உண்டு. எஸ்எஸ்சி ஜிடி ஓகே சார், எஸ்எஸ்சி ஜிடி என்ன அப்படின்னு எனக்கு தெரிஞ்சுது சார், ஆனா நான் இதை எங்க போய் படிக்க, எப்படி கோச்சிங் கிளாஸ் எப்படி போகுது சார்? நம்ம கோச்சிங் கிளாஸ் எப்படி இருக்கோம்னா, இப்ப நம்ம வந்து இது வரைக்கும் இல்லாம தமிழ்நாட்டிலே ஏன் அப்படின்னு சொல்லுதோம்னா, நம்மளோட சவுத் தென்காசி, திருநெல்வேலி, தூத்துக்குடி, நம்ம சவுத் எடுத்துக்கிட்ட மதுரை இந்த சைடு பார்த்தா மதுரைக்கு அங்கிட்டு இருக்கா அப்படின்னா கஷ்டம்தான். ஏன் அப்படின்னா எஸ்எஸ்சி ஜிடிக்கு ஹாஸ்டல்ல மட்டும் தங்க வச்சுதான் பசங்களுக்கு கிளாஸ் உண்டு. டே ஸ்காலரா யாரும் வரமாட்டாங்க. வீட்டுல இருந்து வந்து போய் படிக்க முடியுமா அப்படின்னா கொஞ்சம் கஷ்டம். ஆனா நம்ம அகாடமியில கடையநல்லூர்ல அமைஞ்சிருக்கு வெற்றியை தேடி பயிற்சி மையத்துல எஸ்எஸ்சி ஜிடிக்கு வந்து நீங்க வீட்டுல இருந்து படிக்கலாம். டெய்லி கிளாஸ் வந்துட்டு நீங்க மத்தியானம் சாப்பாடு, டே ஸ்காலரா வரவங்க காலையில சாப்பிட்டுட்டு மத்தியானம் சாப்பாடு கொண்டு வந்துடணும். உங்களுக்கு கிளாஸ் வந்து ஈவினிங் மேல கிளாஸ் முடியும். நம்ம எக்ஸாம் நெருக்க அந்த டைம் வந்து நமக்கு மாறுபடும். சரி சார், பசங்களுக்கு இருக்கு, வெளியூர்ல இருந்து வந்த பசங்க தங்க முடியுமா? நம்மகிட்ட ஹாஸ்டல் இருக்கு, ஹாஸ்டல் ஃபெசிலிட்டி இருக்கு, சாப்பாடும் நம்ம பண்ணி கொடுக்கோம். நம்மகிட்ட வெளியூர்ல இருந்து தங்கி படிக்க பசங்களுக்கு இலவசமாக விடுதி நம்ம அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்கோம். இலவசமா விடுதி அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்கோம். வெளியூர்ல இருந்து தங்கி படிக்கவங்க நம்ம ஹாஸ்டல்ல தங்கி படிக்கலாம். எஸ்எஸ்சி ஜிடிக்காக வெளியூர்ல இருந்து வரவங்க. சரி சார், உமன்ஸுக்கு இருக்கா சார்? இப்போ பிசி எக்ஸாம் வந்து சில உமன்ஸ் வந்து அட்டன் பண்ண முடியாம போயிருக்கும், அப்ளை பண்ண முடியாம போயிருக்கும். அப்ளை பண்ணல, முதல்ல இன்னும் எக்ஸாம் வரப்போற நவம்பர் தான். அப்ளை பண்ண முடியாம போயிருக்கும், எக்ஸாம் அப்ளை பண்ணல சார். உமன்ஸ் எங்களால வந்து சிஆர்பிஎஃப், சிஎஸ்எஃப் இந்த வேலைக்கெல்லாம் போக முடியுமா சார் அப்படின்னா உமன்ஸ் இருக்கு, வேகன்சி இருக்கு. உமன்ஸும் உண்டு. உமன்ஸ் எப்படி சார் நம்ம போய் படிக்க? உமன்ஸுக்கு வந்து நம்ம சவுத்துல வந்து சொல்ல போனா உமன்ஸுக்கு எங்கேயுமே உமன்ஸ்ன்னு தனியா சொல்லி கொடுக்கல. ஆனா நம்ம அகாடமில உமன்ஸுக்கும் தனியா நம்ம ஒன்னா கிளாஸ் எடுத்துக்கிட்டு தான் இருக்கோம்.
உமன்ஸுக்கும் நம்ம இந்த சைடு எடுத்துக்கிட்டா உமன்ஸுக்கு கிளாஸ் எடுக்கக்கூடிய அகாடமி நம்ம அகாடமி தான். நம்ம அகாடமில உமன்ஸுக்கும் கிளாஸ் இருக்கு. எப்ப சார் கிளாஸ் ஆரம்பிக்க அப்படின்னா அக்டோபர் 6ஆம் தேதி வரத திங்கட்கிழமையில இருந்து எஸ்எஸ்சி ஜிடிக்குன்னு நம்ம கிளாஸ் ஆரம்பிச்சுட்டு இருக்கோம். ஆல்ரெடி நம்மகிட்ட போலீஸுக்கு யாராவது அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா போலீஸுக்கு உங்களுக்கு வந்து நம்ம அகாடமில போலீஸுக்காக இலவசமா போலீஸுக்கு நம்ம இலவச பயிற்சி வழங்குறோம். நம்ம அகாடமில ஆல்ரெடி போலீஸுக்கு நம்ம கிளாஸ் போய்கிட்டு இருக்கு. 20 பசங்களுக்கு மேல நம்ம அகாடமில படிச்சுட்டு இருக்காங்க போலீஸுக்கு. எஸ்எஸ்சி ஜிடிக்காக நம்ம இப்போ வந்து வரது 6ஆம் தேதியில இருந்து கிளாஸ் ஆரம்பிக்கும். நம்ம சுத்தி இருக்க ஊர்களை சுத்தி கடைநல்லூர் சுத்தி இருக்கவங்க வந்து டே ஸ்காலரா வந்து படிச்சுக்கலாம் சார். என்னால ஹாஸ்டல்ல தங்கி படிக்க முடியாது சார், நான் ஹாஸ்டல்ல இது வரைக்கும் இருந்ததே இல்லை, கஷ்டமா இருக்கும் சார் அப்படிங்கிறவங்க வந்து படிச்சுக்கலாம். மாணவிகளும் நம்ம ஹாஸ்டல்ல வந்து படிச்சுக்கலாம். நம்ம அகாடமில வந்து மாணவிகள் வந்து படிச்சு போய்க்கலாம். வெளியூர் வந்து பசங்க படிக்க பசங்களுக்காக விடுதி வந்து இலவச விடுதியா நம்ம இலவச விடுதி அமைச்சு கொடுத்துருக்கோம். இந்த வரப்போற தேர்வுல நான் எஸ்எஸ்சி ஜிடியில ஒரு யூனிஃபார்ம் போட்டு வேலை பார்க்கணும், ஒரு குரூப் 1 போஸ்ட் ஈக்குவலான சேலரி வாங்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய மாணவர்கள் நம்ம அகாடமில வந்து பாருங்க. அகாடமில வந்து தங்கியிருந்து படிங்க, டே ஸ்காலரா படிங்க. இந்த முறை 100% தேர்ச்சிக்காக எத்தனை மாணவர்கள் நம்ம அகாடமில சேர்ந்தாலும் அத்தனை பேரையும் இந்த தடவை பாஸ் பண்ணி வைக்கணும் அப்படின்காக சிறப்பான ஆசிரியர் எல்லாருமே நம்மகிட்ட கிளாஸ் எடுக்கக்கூடிய எல்லாருமே காலேஜ் ப்ரொஃபஸரா இருந்தவங்க, டிஎன் ஆல்ரெடி இந்த எஸ்எஸ்சி ஜிடி ஃபீல்ட்ல இருந்து கிளாஸ் எடுத்துட்டு இருந்தவங்க தான் நம்ம அகாடமில கிளாஸ் எடுத்துட்டு இருக்காங்க. பிசிக்கல் வந்து நம்ம அகாடமி பிசிக்கல் எல்லாம் சொல்லி கொடுத்துட்டு இருக்கோம். அட்டன் பண்ணணும்னு நினைக்கவங்க நம்ம அகாடமியை கான்டாக்ட் பண்ணிக்கோங்க. கான்டாக்ட் பண்ணிக்கோங்க. மேலும் வேற யாருக்கா உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு இருந்தா படிச்சுட்டு இருக்காங்க, வீட்டுல உட்காந்து படிச்சுட்டு இருக்காங்க, நாங்க அகாடமி போகணும் அப்படின்னா பொண்ணுங்க பசங்க யாருக்கா இருந்தா அந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க, நம்ம அகாடமில வந்து படிக்க சொல்லுங்க. இந்த முறை அவங்களுக்கு கட்டாயம் அரசு பணி வாங்கி கொடுக்கத லட்சியமா கொண்டு ஆசிரியர் வந்து பயிற்றுவிக்கப்படும். அனைவருக்கும் காந்தி ஜெயந்தி வாழ்த்துக்கள்.